Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலைவேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை தியானிக்க, கர்த்தருடைய வேதத்தோடு நாம் நேரத்தை செலவழிக்க கர்த்தர் அளித்த இந்த மாபெரும் கிருபைக்காக தேவனை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us this precious time to spend this time in the presence of God to meditate the word of God this morning. நம்முடைய தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொரு நேரமும் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு பேசி நம்மை சந்திக்கிற அவருடைய தயவை எண்ணி நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God with a grateful heart for the time, every time when we call into Him, that He meets us, that He encounters us, that He speaks with us. இந்த காலை வேளையிலேயும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதித்து தேவன் நம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். Even this morning our Lord is prepared to meet us, to bless us and to encounter with us. இந்த காலையிலேயும் ஆண்டவரே என்னோடு இடைபடும், என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் வீட்டில் இருந்தவாறே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். So let us look at the face of the Lord, asking Him to meet us and minister to us this morning. அவரை நன்றியோடு துதித்து துதிகளோடு அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்போம். Let us enter into His presence with praises and a thankful heart. ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இரக்கமும் கிருபையும் மிகுந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதங்களை நாங்கள் பற்றி கொண்டு இந்த காலவேளையிலே எங்களை உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக தாழ்த்துகிறோம் ராஜா. Our merciful and gracious Father, we Lord humble ourselves at your feet and come to your presence committed totally, Lord. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. How great are your mercies and how great is your grace, Lord. உம்முடைய அன்பு அளவிட முடியாதது ஆண்டவரே. Lord, your love is immeasurable, Lord. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற தயவுகளுக்கு உண்மையாகவே எங்கள் வார்த்தைகள் வர்ணிக்க போதவே போதாதப்பா. Lord, surely we don't have words to describe the love that you share and render upon us, Lord. ஆண்டவரே, இந்த காலவேளையிலேயும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தினால் எங்களை நீர் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். Lord, this morning we humble ourselves that you may satisfy us with your holy presence, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. May the Lord, may the Holy Spirit minister to us as we meditate from your holy Bible this உம்முடைய morning. நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவீராக. Glorify your name in our life, Lord. எந்த நோக்கத்தோடு இன்றைக்கு எங்களை கூடி வர பண்ணினீரோ அந்த நோக்கத்தை நீர் தயவாய் நிறைவேற்றும் ராஜா. Lord, fulfill the purpose for which you have brought us today, Lord. உம்முடைய பூரண சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். Let your perfect will be revealed in our life, உம்முடைய Lord. நன்மையானதை எங்களுக்கு நீர் போதித்தருளும். Lord, teach us that is good to us, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. தேவன் அருளிய அவருடைய மகத்துவமான தயவுகளை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the great mercies that the Lord has rendered to us. ஒரு நீண்ட பயணத்தை இந்த நீதிமொழிகளில் நாம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். The Lord has enabled us to do a great journey through this Proverbs. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது 170வது தியானம். Today it is devotion number 170. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. இந்த காலையிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக, நம்மோடு பேசுவாராக. May the Lord minister to us and speak to us this morning. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகும் வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். Today's scripture portion for our devotion is from Proverbs chapter 8 verses 14 to 19. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள்,
பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. Counsel is mine and sound wisdom. I am understanding. I have strength. By me kings reign and rulers decree justice. By me princes rule and nobles, all the judges of the earth. I love those who love me, and those who seek me diligently will find me. Riches and honor are with me, enduring riches and righteousness. My fruit is better than gold, yes, than fine gold, and my revenue than choice silver. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. இந்த காலவேளையிலே நாம் இந்த தொடர்ந்து இந்த ஞானத்தை பற்றி நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். So we are continually meditating about this wisdom. இந்த ஞானத்தின் மேன்மை, இந்த ஞானத்தின் மகத்துவம், இந்த ஞானத்தினுடைய ஆச்சரியமான காரியங்களை நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். சில நாட்களாகவே படித்து கொண்டிருக்கோம். For past few days we are learning about the greatness and importance of this wisdom, how great it is, how important it is. இன்றைக்கு என்னுடைய கவனத்தை கவர்ந்த பகுதி அந்த 19ஆம் வசனத்தில் 2 வார்த்தைகள். There are 2 words that are mentioned in verse 19 which attracted my attention. 2 வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை பலன் அப்படின்ற வார்த்தை, இன்னொரு வார்த்தை வருமானம் அப்படின்ற வார்த்தை. So the first word is fruit and the second word is revenue. பலன், வருமானம். Fruit and revenue. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஞானத்தை தேடுறவங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்றவங்களுடைய வாழ்க்கையில 2 காரியம் கிடைக்குதான். ஒன்று பலன் அல்லது கனி என்று இங்கிலீஷில் இருக்கு, 2வது வருமானம் அல்லது சம்பளம். So the one who seeks this wisdom diligently, there are 2 things that they acquire in their life. One is fruit and revenue. அப்போ ஞானி என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, என்னை வீணா தேடுங்க, என்னை விருதாவா என்னை பின்பற்றுங்க, என்னை எந்த ஒரு பலனும் இல்லாமல் நீங்கள் என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு அவர் சொல்லலை. So here this wise man does not say that you follow me without any product or without any benefit or without any use. அதாவது என்னை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஞானத்தை தேடுங்கன்னு சொல்லலை. He doesn't say seek wisdom without any expectation. அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஞானத்தை உண்மையாக தேடினா, அதிகாலையில் தேடினா, நீங்கள் அதை வாஞ்சித்தா, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டா, அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவமாக்கினா நீங்கள் வெறுமையாக போகவே மாட்டீங்க. He says if you seek it diligently, if you seek it with a desire, a passion and expectation, you will never grow without you will never go empty. நல்லா கவனிங்க. பொதுவாகவே வாழ்க்கையில் சிறந்த காரியங்களை தெரிந்தெடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் போய் தேடிட்டு இருந்தா, இதெல்லாம் பின்பற்றிட்டு இருந்தா நாம் சரியான பலன், சரியான அவுட்கம் நம்ம லைஃப்பில் வராதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. Generally the reason why people hesitate to choose the best part of your life is because they think if I choose this I may not get the best outcome out of this. என்னங்க ஞானத்தை, புத்தியை, அறிவை, விவேகத்தை, ஆலோசனையெல்லாம் கேட்டுக்கிட்டு அது இல்லாமலே நம்ம சீக்கிரமாக நம்ம சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். So what is this seeking all this wisdom, knowledge, prudence and understanding? Without that we can earn and get outcome very soon. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, இதெல்லாம் பெரிய விளைவு வராது அப்படின்னு ஒரு கணிப்பு நிறைய பேர் இருக்கு. So they have an assumption that they cannot get anything good in this and it is much difficult thing to do. ஒருவேளை நான் சொல்றது ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் ஒரு பொதுவான கருத்து பாருங்களேன், படிச்சு என்ன சாதிக்க போறோம்னு பிள்ளைங்க மத்தியில் பேசுறது பார்த்துருக்கலாம் நீங்க. Though it is not applicable to wisdom, and a general opinion you can see about children, what we are going to get by studying. பாருங்க, இப்போ உதாரணமா பாருங்க, பிள்ளைகளை காலேஜ் படிங்கன்னு சொன்னா, காலேஜ்லாம் படிக்கணும் நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்வாங்க. So if we ask children to study college, they say I don't want to study in a college, I will go for work. என்ன பிரயோஜனம் காலேஜ் படிச்சு? எல்லாம் 12வது முடிச்ச உடனே எனக்கு 10,000 ரூபாய்க்கு வேலை கொடுக்குறாங்க. They say what is the use of studying in a college? I get 10,000 rupees salary or work after I finish my 12th standard. அதனால நான் சும்மா வேஸ்ட் பண்ண விரும்பல என் டைம். So I don't want to waste my time. கட்டாயத்து நிமித்தமா படிக்காம போறவங்கள நான் குறை சொல்லல. I don't say about people who are not able to study because of some force. படிப்பு வரலன்னு சொல்லி படிப்பை கைவிட்டவங்கள நான் சொல்லல. I don't say about people who forsook the studying and education because they are not able to study. ஆனா நல்லா படிக்க முடியும்,
படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் அந்த படிப்பை வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க. But you are able to study and you have people who can give you education, but you hate that education. ஏன்னா குவிக் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்குது, வெளியே போனால் இதுக்காக நான் எதுக்கு படிச்சுட்டுலாம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. It's because I get quick results when I go out. Why should I study and be educated to get this? ஆனால் நீண்ட காலம் பயணித்த பிறகு திரும்பி பார்க்கும்போது அவங்க ஒன்று உணர்றாங்க, அடடா இந்த மேன்மையும் இந்த மகத்துவமும் இந்த வருமானமும் இந்த நன்மையும் என் வாழ்க்கையில் கிடைக்காம போனதுக்கு நான் படிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி மனக்கவலைப்படுவாங்க. So after going a long journey, they will realize that I have not studied and I have lost everything, the greatness, the importance and the greatest things of my life. அதனால ஞானி சொல்றாரு, எப்பா நீ ஞானத்தை விருதாவாலாம் தேட வேண்டாம், நீ வீணா தேட வேண்டாம், மறந்துடாத, நீ ஞானத்தை பின்பற்றி ஞானத்தை தேடி ஞானத்தின் மேலே நீ ஆசை வைத்து அது மேலே பிரியம் வைத்தா நிச்சயமாகவே அதற்கு ஒரு பலன் இருக்கு, அதுக்கு ஒரு பிரதிபலன் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. So wise man says, you need not seek this wisdom in vain, but if you seek it diligently with the whole heart and love it truly and find it, then you will receive a reward and a fruit for it. ஆகவே இன்றைக்கு நான் பேச போகிற தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தினுடைய பலனும் வருமானமும் என்று பேச போறேன். Today the title of my devotion is Fruit and Revenue of Wisdom. ஞானத்தினுடைய பலனும் ஞானத்தினுடைய வருமானமும். Fruit and revenue of wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் பொதுவாகவே எல்லாருமே இந்த பலன் அல்லது கனியையும் வருமானத்தின் மேல ரொம்ப கண்ணுள்ளவர்களா இருக்கிறாங்க. So generally all are much focused upon this fruit and this revenue. இங்க அவர் சொல்லுகிறாரு, நான் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்னா சாதாரண பலனா இருக்காது, பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என்னுடைய பலன் நல்லா இருக்கும், அது உயர்ந்ததா இருக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. So here he promises saying that my fruit and my revenue will not be ordinary or simple, but it will be better than gold and silver. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ரெவென்யூ, எனக்கு கிடைக்கிற சம்பளம், எனக்கு கிடைக்கிற வருமானம் சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அது நல்ல வருமானமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. And he says my revenue I get, it will be better than choice silver. நல்ல கவனிங்க, இந்த ஞானத்தை பின்தொடர்ந்து ஞானத்தை தேடி ஞானத்தை தங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அதை அனுபவமாக்குறவர்கள் இந்த பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் சிறந்த கனியையும் சிறந்த வருமானத்தையும் அவங்க ஈட்டுவாங்கன்றது இந்த வசனத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. So it is very clearly written in this verse that people who choose this wisdom, who seek it, who pursue it, they will surely receive the reward and revenue more and better than gold and silver. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, but don't forget one thing. இந்த பலனும் இந்த கனியும் இந்த வருமானமும் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டுமானா அநேகர் பெருகிற வருமானத்தையும் கனியையும் தான் பார்க்குறாங்களே தவிர எண்ட் ப்ராடக்டை பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னால் இருக்கிற வேலை ப்ராசஸ் அதை பார்க்கறது இல்லை. But when people they need this fruit and revenue, they only look at this end product, but they don't realize that there is a process behind it. நீங்க பாருங்க, நிறைய பேர் வெற்றி எடுத்து உயர்ந்த வருமானங்கள் உயர்ந்த கனிகள் அவங்க எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது சிலர் அதை பார்த்து கூட பொறாம கூட படுறாங்க. So when people bring such kinds of great fruit and revenue, people are really envious about it. சில பேர் அவர்களை பற்றி கதை கட்டி விடுவாங்க. People also spin stories about them. சும்மாவா வரும், so will they get it freely? அவங்க எப்படிலாம் வருதுன்னு எனக்கு தெரியும், I know how do they get all those things. அது பார்த்து பொறாமப்படுவாங்க, they envy at it, எரிச்சல் அடைவாங்க, they are jealous of it. ஆனா அவங்க மறந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு கனி அவங்க லைஃப்ல வருது, பொன்னை பார்க்கிலும் சுத்த வெள்ளியை பார்க்கிலும் வருமானமும் கனியும் அவங்க வாழ்க்கையில வருதுன்னா இது ஏதோ ஒரே இரவுல வந்த ஒரு காரியம் இல்லை, இதற்காக ஒரு நீண்ட பிரயாசம் ஒரு நீண்ட கிரியை நடந்து கொண்டிருந்தது அவங்க மறந்துடுறாங்க. But they forget that if it's a fruit and a revenue which they have received, which is better than gold and silver, it means there's a process that is involved behind it. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. கனி வர வேண்டுமானால் அதுக்கு பின்னால் ஒரு மரம் இருக்கு. So if there should be a fruit, there is a tree behind it. ஒரு மரமாக ஒன்று உருவாக வேண்டுமானால் அதற்கு பின்பாக ஒரு செடியிலிருந்து வளர்ச்சி ஒன்று இருக்கு. So if it has to become a tree, then it has to grow from a small plant. அந்த செடி ஒன்று வளர வேண்டுமானால் அதுக்கு பின்பாக விதைப்பு, அதுக்கு பின்பாக எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ பிரயாசம், எவ்வளவோ அதற்கான பாடு இருக்கு. So if this plant ought to come out, then it means that sowing, tears and great kind of pain and suffering behind it. டேபிள்ல ஒரு கனி இருக்கு அப்படினா அது தானாக அங்க விழல. So just because a fruit is in a place in a table, it did not come automatically there. அதுக்கு பின்பாக ஒரு பெரிய பிரயாசமும் ஒரு நீண்ட பயணமும் அதற்கு இருக்கு. So there is a great effort and work that is involved behind it. பாருங்க, சம்பளம் அல்லது வருமானம் அப்படினா அது சும்மா கையில கிடைக்காது. So when you say revenue or income, it will not come simply in your hand. யாரும் போற போக்குல எல்லாருக்கும் வருமானம் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. No person will give you revenue as they go
by. அப்படி ஒருத்தர் வருமானம் வாங்குறாரு அப்படின்னா, சம்பளம் வாங்குறாருன்னா, கடந்த 30 நாட்கள் அல்லது ஒரு வருஷம் ஒரு வேலை செஞ்சிருப்பாரு. அந்த வேலையினுடைய பலன் தான் வருமானம். So if a person is receiving that revenue or income, it means that he has worked for the last 30 days or 1 year. நிறைய பேர் ஐயோ இவ்வளோ வருமானமா அப்படின்னு ஆன்னு வாயை பிளப்பாங்க. Some people will say, is he getting so much of revenue and income? ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த வருமானத்தை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியாது. But they don't know how much he struggled and endeavored to receive this revenue. அவனுடைய வேலைக்கு தக்கதாக தான், பிரயாசத்துக்கு தக்கதாக தான் பலனும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். So we will receive our fruit and reward our revenue, everything based upon our work that we do. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 9 பாருங்க. 2 Corinthians chapter 9 verses 6 to 9. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, Apostle Paul says, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். But this I say, he who sows sparingly will also reap sparingly, and he sows bountifully will also reap bountifully. அது மாத்திரம் இல்ல, 7ஆம் வசனத்துல சொல்றாரு, Verse 7 says, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். So let each one give as he purposes in his heart, not grudgingly or of necessity, for God loves a cheerful giver. நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். And God is able to make all grace abound toward you, that you, always having all sufficiency in all things, may have an abundance of every good work. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதினபடி ஆகும் என்று வாசிக்கிறோம். As it is written, he has dispersed abroad, he has given to the poor, his righteousness endures forever. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. How surprising it is. தேவன் ரொம்ப தயாள பிரபு. Our God is a liberal God. அவர் நமக்குள்ளே அவருடைய கிருபை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். And he is able to increase his grace in us. ஆனால் அந்த தேவ கிருபை நமக்குள்ள பெருகணும் அப்படின்னா அதுக்கு முந்தின பகுதி சொல்லுகிறது, நீங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும் பொருட்டுன்னு வாசிக்கிறோம். So but it says if the grace are to abound in us, it says we have to that it may abound for every good work that we do in it. அதாவது எதற்காக தேவன் கிருபையை பெருக பண்றார் அப்படின்னு கேட்டா, அதிகமான நற்கிரியை செய்யும்படி. So for what purpose the Lord abounds his grace, that we may do good work. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கிருபை பெருகும்போது நம்ம எதுவுமே வேலை செய்ய வேணாம்னு நினைக்கிறாங்க. Today many people think if there is an abundance of grace, we need not do much work. கிருபை என்ற சத்துவம் நமக்கு எது கொடுக்கப்படுதுன்னா அதிக வேலை செய்யறதுக்கு தான். So the power of grace is given for us to do more work. அதுக்கு தான் அதிக பலன். That's why that strength is given. பாருங்க, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, நான் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். That's why Apostle Paul says, I work more than all the apostles. I labored more. இதுக்கு எல்லாம் இவ்வளவு பிரயாசம் எப்படி பட்டேன்னு சொன்னா, நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபை தான் அப்படி செய்தது. So how did I labor? It is not me, but the grace that was present in me. அப்போ அந்த தேவன் கிருபையை கொடுக்கிறது எதுக்குன்னு சொன்னா அதிக வேலை செய்யறது. So the Lord gives us grace that we may labor more. நீங்கள் அதிகமா பிரயாசப்பட்டு அதிகமா விதைத்து அதிகமாய் கொடுக்கும்போது பலனும் அதிகமா இருக்கும். When you labor more and when you sow more, when you reap more and give more, the reward will also be more. அப்போ ஞானம் பலன் கொடுக்குது, ஞானம் வருமானம் கொடுக்குது அப்படின்னா ஞானத்தை வாங்கிட்டு படுத்து தூங்குறது இல்ல. So when it says wisdom gives us fruit and revenue, it's not that you receive and just sleep. ஞானத்தை வைத்து ஒருவன் அதிகமாய் பிரயாசப்படுறான். But a person will endeavor and labor more using that wisdom. அதனால தான் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கிறார்னா, அதிக பலனையும் பொன்னை பார்க்கிலும் சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அவனுக்கு கனியையும் பலனையும் வருமானத்தையும் தேவன் கூட்டி தருகிறார். And that's why the Lord adds fruits and revenue more better than gold and silver. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஞானம் கொடுக்கிற பலன், ஞானத்தினால் வர்ற வருமானத்தை பற்றி யோசிக்கும் போது, when we think about this fruit and revenue which wisdom fetches us, இதை நாம் இந்த பலனையும் இந்த வருமானத்தையும் பெறறதுக்கு 3 முக்கிய பகுதிகள், process, 3 ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு. So there are 3 important process or steps involved to receive this fruit and revenue. இதை நான் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக நான் எவ்வளவு எளிமையாக்க முடியுமோ எளிமையாக்கி இன்னைக்கு உங்களோடு நான் போதிக்க விரும்புகிறேன். So I have to make it as simple as possible for you to understand that you may easily understand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது, சிறந்த பலனும் சிறந்த வருமானமும் ஞானத்தினால் நாம் பெற வேண்டுமானால் முதலாவது கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, செலக்ஷன் ஆஃப் சீட்ஸ் ஆர் செலக்ஷன் ஆஃப் ஒர்க். எந்த வேலையை செய்ய போகிறேன், எந்த விதையை நான் விதைக்க போகிறேன் அப்படின்ற விதைகளை நான் முதலாவது
தெரிந்தெடுக்க வேண்டும். The first step involved in receiving fruit and revenue of wisdom is selection of seeds and selection of work. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 2 Corinthians chapter 9 and verse 10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். Now may he who supplies seed to the sower and bread for food supply and multiply the seed you have sown and increase the fruits of your righteousness. நல்லா கவனிங்க. Listen carefully. உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் Word which says increases the fruits of your righteousness is an interesting word here. எல்லாருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும். When everyone hears this word they will be happy. வர்த்திக்கச் செய்வார், பெருக பண்ணுவார், விளைச்சலை தருவார், பலனை தருவார், வருமானம் தருவார்னு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. So when it says that the Lord will increase, the Lord will multiply, proliferate and give you the revenue and fruit, everyone will be happy about it. ஆனா இந்த வர்த்திக்கச் செய்யறது விளையச் செய்யறது எங்க ஆரம்பிக்குதுன்னா விதைக்கிறதுக்கு விதையை கர்த்தர் கொடுக்கிறாராம். But for this increase and multiplication to happen, this selection of seeds is being given by God. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Just think about this. ஒரு உழவன் தன்னுடைய நிலத்தை உழுவதற்கு உலகத்தில் உள்ள மிக தலை சிறந்த உபகரணங்கள் அல்லது நல்ல மெஷினரி அவன் வைத்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். So just imagine a farmer will have all the modern machinery for doing all the farming work. அவனுக்கு அந்த அந்த நிலத்தை நல்ல பண்படுத்துறதுக்கு நல்ல ஏராளமான தண்ணீர் அவன்கிட்ட இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். So imagine he has all the water necessary to irrigate that land. அவனுக்கு காலம் கரெக்டா அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். And also consider that he has got a very suitable period. அவனுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் தாராளமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். And consider he has all the manpower required. நிலம் இருக்கு, he has the land, சிறந்த உபகரணங்கள் இருக்கு, he has the modern machinery, தண்ணீர் இருக்கு, he has water, அதுக்கு அப்புறமா சரியான காலம் கூடி வருது, he has the correct suitable period, சீசன்ல கரெக்டான சீசன் கிடைக்குது, he has the suitable season, அதுக்கு அப்புறமா ஐந்தாவது நல்ல மனிதர்கள் அவனோட வேலை செய்யறதுக்கு வர்றாங்க, and he has a good manpower to work with him. எல்லாம் கைகூடி அவன் விதைய வாங்கி அவன் தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க, அந்த விதை மட்டும் கெட்ட விதையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். But when he has everything suitable for him, but when he chooses the seed which is a wrong seed, then how it is? அது தரமற்ற ஒரு விதையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். Consider it is of a low standard. லோ குவாலிட்டி சீடை வாங்கிட்டான்னா எத்தனை பேர் அதில் வேலை செஞ்சாலும், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும், எவ்வளோ உரம் போட்டாலும், எவ்வளோ மிஷின் வச்சு வேலை செஞ்சாலும் பலன் வரும்போது சிறந்த பலனாக இருக்கவே இருக்காது. No matter how many people he may have, what modern machinery he may have, water may have, or good season he may have, but if the quality of the seed is poor, he will not get a good harvest. ஆகவே ஒரு நல்ல உழவன் எங்க ஆரம்பிக்கிறான்னு கேட்டா சரியான விதைகளை அவன் தெரிந்து கொள்றான். So therefore a good sower or farmer will start from selecting the good seeds. பாருங்க, விதையை விதைச்சிட்ட பிறகு பின்னால அழுதுல பிரயோஜனம் கிடையாது. So it is no use of crying after you sow a seed. விதைக்கும் பொழுதே நான் சரியான விதை விதைக்கிறேனா, சரியான வகை சரியான என்ன சொல்றது வெரைட்டியை நான் விதைக்கிறேனா, நான் நல்ல குவாலிட்டி சீடை நான் தெரிந்து கொண்டேனான்னு சொல்லி அவன் ரொம்ப யோசிச்சு தெரிந்தெடுத்து அதை சோதித்து அவன் நிதானித்து விதைக்கணும். So he has to be very careful in selecting his seeds, whether they are right variety of seeds or the good quality of seeds, and he should be very careful when he sow it. இந்த மாம்பழங்கள்லே எத்தனையோ வகையான மாம்பழங்கள் இருக்கு. So even in mangoes you have very different kinds of mangoes. சில மாம்பழம் பாத்தீங்கன்னா பெரிய மரமா இருக்கும், காய்ச்ச ஒரு காய் கூட யாரும் காயால சாப்பிட முடியாது, எல்லாம் ஊறுகாய்க்கு தான் லைக் படும். So there are certain mango trees which will be very huge, but all the mangoes will be not suitable for eating, it will be only for making pickles. ஆனா இன்னொரு மாம்பழம் தான் மாமரம் தான். The next one is also a mango tree. ஆனா அந்த வகை விதையிலிருந்து வந்த மாமரத்தை பாத்தீங்கன்னா ஒரு பழம், நாங்க ஒரு முறை ஆந்திராக்கு போயிருந்தோம், ஒரு பழம் 5000 ரூபாய் சொல்றாங்க. So recently we have been to Andhra Pradesh where they said one fruit of the tree cost 5000 rupees. அவங்க சொல்றாங்க இந்தியால அது விக்கிறதுல எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் போகுதுன்னு சொல்றாங்க. They said it is not sold in India, it is being exported. அது எந்த ராஜாவினுடைய மேஜையில இருக்கோ தெரியல. We don't know it is served in which king's table. ரெண்டும் மாங்கனி தான். Both are mangoes. ஆனா எப்படி ஒண்ணுக்கு இவ்வளோ பெரிய பலன், இவ்வளோ பெரிய ஒரு விலை கொடுக்கப்படுதுன்னு கேட்டா அந்த வெரைட்டி சீடை சூஸ் பண்ணும்போது அவன் கரெக்டான சீடை சிறந்த விதை அவன் தெரிந்தெடுக்கிறான். But how one kind of a mango is paid so much of price, it's because he chooses the right seed while sowing. வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். The Bible teaches very clearly what you sow you will reap.
வேதம் சொல்லுகிறது கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார்னு போட்டிருக்கு. The Bible says the Lord supplies seed to the sower. எதை வேணாலும் நம்ம தெரிந்தெடுத்து விதைக்கக்கூடிய ஒரு தெரிந்தெடுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. The Lord has given us choice of selecting whatever kind of seeds we can choose and sow. எதை நாம் தெரிந்தெடுக்க போகிறோம் என்பதை நாம தான் நிதானிக்கணும். But we should be very careful as what we are choosing. பாருங்க, இந்த விதைன்னு சொல்றது நம்ம எதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம படிக்கிறோம், என்ன மாதிரி யோசனைகளை தொடர்ந்து யோசித்துட்டே இருக்கிறோம், நாம எப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள வேறுன்றதுக்கு இடம் கொடுக்கிறோம், நாம எதன் மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறோம், எதை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம், எதுல நம்ம தொடர்ந்து நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், இதெல்லாம் விதை தான். So when you say seeds are those images we watch, literature we read, thoughts we constantly process, habits we permit to take root, and also things we appreciate, take interest in and constantly occupied with. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பெருசா தெரியாது. So when you look at these, in the beginning they may not appear to be great. சில பேர் பார்த்தா என்ன வேணா வாசிக்கலாம், என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா படிக்கலாம், என்ன வேணா கேட்கலாம், இப்படி எல்லா குப்பையும் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு பலன் அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும்போது, வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து வரும்போது, அவங்களுடைய எண்ணங்கள் வெளியே வரும்போது, என்ன ஒன்றுமே அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே, இதுக்கு யாருமே விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னா, நீங்கள் விதைச்ச விதைக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். So some people when they watch or read, they just read or watch and take in whatever they want like a garbage, but at the end when they express out through their words, they say it is priceless, no one is giving price for it, no one is appreciating because the seed that you have selected is really poor. சில பேருக்கு வந்து அப்புறமா பலன் வருமானம் கிடைக்கும், என்ன நானும் அதே வேலை தான் செய்தேன், எனக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க, அதே வேலையை அவர் செய்தா 5000 ரூபா கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க? Some people will say when it comes for revenue, they say, see, I do the same work which he does, but they give him more money, but I am paid less for that. சில பேருக்கு ஐயோ நான் வந்து ஒரு மூட்டை மாங்காய் எடுத்துட்டு போனா எனக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க, அவனுக்கு ஒரு மாங்காய்க்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. And some say I took just one bag of mangoes that they gave me 500 rupees, and he took only one mango and they gave 500 rupees. சில பேருக்கு 5000 ரூபா, நான் சொன்ன மாதிரி 5000 ரூபாய் ஒரு பழத்துக்கு கொடுக்குறாங்க. Some people are paid 5000 for one mango. இப்படி பாரபட்சம் காட்டுறாங்க. They show partiality in this way. நான் ஏழைன்னு சொல்லி என்ன நிராகரிக்கிறாங்க. Just because I'm poor they reject me. இல்லப்பா, நீ ஏழைன்னு கிடையாது. It's not that you are poor. நீ ஒரு மூட்டை மாங்காய் எடுத்துட்டு வந்தாலும் அந்த வெரைட்டி சரி கிடையாது. அது even if you bring one bag of mangoes, the variety is not good. அவன் ஒன்னு எடுத்துட்டு வந்தாலும் அது அவ்வளவு தரமா இருக்கு. Even if he has brought one mango, its quality is really good. எப்படி அது வந்துச்சு? How did it come? இப்போ ஏதாவது மாத்த முடியுமான்னு கேட்டா கிடையாது. Can you change it now? You cannot do it now. நீ விதைக்கும் போது ஒழுங்கா விதைச்சிருந்தா அறுவடை வரும்போது நீ சந்தோஷப்பட்டிருப்ப. If you had sowed it correctly at the time of sowing, then the harvest would be good. நான் சொல்லுவேன், ஞானம் அப்படின்றது வந்து எங்க வருதுன்னா பின்னால இல்ல, ஆரம்பத்திலேயே. Actually wisdom is not at the end but it is at the beginning. அதுல ஆரம்பத்துல விதைக்கும் போதே நான் என்ன விதைச்சிட்டு இருக்கிறேன்றதுல கவனம் செலுத்தணும். So as you start to sow, you should be very careful as what you are sowing. ஒரு முறை ஒரு வயதான தாத்தா வந்து தன்னுடைய பேரனுக்கு சில பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் பேசிட்டு அவனோட பேசிட்டு கலந்துரையாடிட்டு இருந்தாரு. So once an old man grandfather was talking with his grandson. அப்போ அவர் சொன்னாராம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாராம். So at that time he said to his grandson about a battle that goes on inside every people. அவர் சொன்னாராம், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 2 நரி வந்து இருக்குப்பா, 2 நரியும் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். And he said, see, there are 2 wolves inside us and they battle between those 2. ஒரு நரி வந்து எப்படிப்பட்ட நரினா பொல்லாத நரி. அது எதுன்னு சொன்னா கோபம், எரிச்சல், வைராக்கியம், பேராசை, அப்புறமா குற்ற மனசாட்சி, செல்ஃப் பிட்டி, இந்த மாதிரி நம்மள எல்லாத்தையும் நாசமாக்குற ஒரு நரி ஒன்று உள்ள இருக்குது அப்படின்னாரா. I said one of that is the evil wolf, which is of anger, envy, jealousy, sorrow, greed, self pity, guilt, so on. பெருமை, இதெல்லாம் உள்ள அது ஒரு நரி. So all this pride, everything, that is one kind of evil wolf. அதே நேரத்துல இன்னொரு நரி இருக்குப்பா. There is one more wolf in us. அது என்னன்னு சொன்னா நல்ல நரி. அது that is a good wolf. அது எப்படிப்பட்ட நரின்னு கேட்டா சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், நம்பிக்கை, தாழ்மை, இதெல்லாம் குறிக்கிற ஒரு நரி உள்ள நமக்குள்ளே இருக்கு அப்படின்னாராம். So the second good wolf of joy, the peace, love, hope, serenity, humility, that is also present in us. இந்த 2 நரியும் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். He said these 2 wolves battle between each other. அப்போ அந்த பேரன் கேட்டானா, தாத்தா 2 நரியும் சண்டை போடுதே, இந்த எந்த நரி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டானா. So the grandson asked his grandfather, these 2 wolves battle, so which wolf wins? அப்போ தாத்தா சொன்னாரா, எந்த நரிக்கு சாப்பாடு போடுறியோ அந்த நரி ஜெயிச்சிரும்னு சொன்னார். So this grandfather said, the one you feed. புரியுதுங்களா? Can you understand? நமக்குள்ள 2 நரி இருக்கு. We have 2 wolves in us. ரெண்டும் வந்து கேக்குது, தீனி கேக்குது. So both are asking to feed it. ஒரு நரி என்னது? What is the first wolf? பெருமை,
அகந்த, it's pride, arrogance, முற்கோபம், it is அதுக்கப்புறமா எரிச்சல், கசப்பு. அது சொல்லுது எனக்கு தீனி போடு தீனி போடுன்னு. so it is anger, hatred, it says just feed me, feed me. இச்சை வந்து கூப்பிடுது எனக்கு தீனி போடு. Lust is calling you to feed it. இன்னொன்னு சொல்லுது வேண்டாம் பரிசுத்தம், தூய்மை, அன்பு, நீதி, சமாதானம், அதுவும் கூப்பிடுது எனக்கு தீனி போடுன்னு. The other wolf is it is calling, it is peace, love, joy, righteousness, it is also calling you to feed it. எதுக்கு தீனி போடுறோம்? Which are we feeding? எதுக்கு நம்ம அதிகமா நேரம் கொடுக்குறோம்? So with what we are spending more time? எதை பற்றி நம்ம ரொம்ப படிக்கிறோம்? What are we reading more about? எதை பற்றி நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம்? What are we watching more? எதோட அதிக நேரம் செலவழிக்கிறோம்? With what we are spending more time? இதெல்லாம் ஒரு விதை. So all these are seeds. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நீதி உள்ளவைகளை வேளோ, உண்மை உள்ளவைகளை வேளோ, கற்புள்ளவைகளை வேகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இதையே சிந்தித்து கொண்டிருங்கன்னு சொல்லுவார். So that's why Apostle Paul says whatsoever is holy, whatsoever is praiseworthy, whatsoever is of good virtue, whatever is holy, always meditate on these things. இதையே சிந்தித்து கொண்டு You just think on those things. சிந்திச்சுட்டே இருங்க. முடிவு எப்படி வரும்னா பலன் வந்து நீதிக்குரிய பலனா வெளியே வரும். So when you think about it, the fruit and the reward will be of righteousness. ஞானம் வந்து சிறந்த பலனை தரணுமா? So if the wisdom ought to give the best fruit, ஞானம் வந்து உங்களுக்கு சிறந்த வருமானத்தை தரணுமா? if the wisdom ought to give the best revenue, தேவன் கொடுத்த ஞானத்தை எதுக்கு பயன்படுத்தணும்ன்றதுல எச்சரிப்பா இருக்கணும். we should be very careful about using this wisdom which God has given. சில பேர் தங்க ஞானத்தை வந்து எல்லா பொல்லாத காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு பயன்படுத்துறாங்க. Some people use this wisdom to know all evil things. எல்லா விதமான அக்கிரமத்தை தெரிந்து கொள்றதுக்கு ஞானத்தை பிரயோஜனப்படுத்துறாங்க. They use this wisdom to choose all wickedness. அப்ப பலனை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். And the fruit will be the same. அது பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் சிறந்த பலனையும் வருமானத்தையும் கொடுக்காது. It will not bring a fruit and revenue which is better than gold and silver. அவர்களுடைய ஞானம் அவர்களுக்கு அவமானத்தை தான் கொடுக்கும். Their wisdom will bring them shame. அவருடைய ஞானம் அவர்களுக்கு தரித்திரத்தை தான் கொடுக்கும். Their wisdom will bring them poverty. ஞானம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா முதலாவது எதை விதைக்கிறேன், எந்த மாதிரி விதைகளை நான் தெரிந்தெடுத்து அதோட நேரத்தை செலவழிக்கிறேன்றதுல எச்சரிப்பா இருக்கணும். So for us to bring good fruit and revenue of wisdom, we should be very careful about selection of seeds. முதலாவது selection of seeds, அது ரொம்ப முக்கியம். For selection of seeds is very important. ரெண்டாவது இந்த ஞானத்தினால நமக்கு பலனும் வருமானமும் கிடைக்கணும்னா, Number 2, in order to receive fruit and revenue of wisdom, சரியான விதைகளை தெரிந்தெடுக்கிறது மாத்திரம் கிடையாது, not only selecting the right seeds, ரெண்டாவது விதைத்த விதைகளை நாம் எப்படி பராமரிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். Number 2, sustenance. அந்த விதைக்கு பராமரிப்பு தேவை. Sustenance is required for that seed. 1 கொரிந்தியர் 3:6 பாருங்க. 1 Corinthians 3:6, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். I planted, Apollos watered, but God gave the increase. கவனிச்சிங்களாங்க? Did you notice it? விதைத்த உடனே பணி வந்து முடிஞ்சிராது. So once you sow, your work is not done. அதாவது ஒரு வேலையை நான் ஆரம்பிச்சேன், ஒரு வேலையை துவக்கிட்டேன் அப்படின உடனே முடிவு வந்துராது. So when you say I have started a work, it doesn't mean you will receive the end immediately. அந்த ஆரம்பித்த வேலையில ஒரு மனுஷன் கருத்தாக கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். So a person ought to remain in that work steadfastly until the end. தொடர்ந்து அவன் சோர்ந்து போகாமல் அவன் நீடிய பொறுமையாக கருத்தோட வேலை செய்யணும். So you should it should be a continual and a consistent process to remain in that. பாருங்க, இந்த கனி அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் சொன்னேன் பாருங்க, ஒரே இரவுல கனி வந்து டேபிள்ல உட்காராது. So when I say about this fruit, as I said, this fruit will not come on your table in one day. நமக்கு ஒரு நிலம் ஒன்று இருக்கு, நம்ம ரிட்ரீட்காக வாங்கியிருக்கோம், சென்ட்ரான் பாளையம்னு சொல்லி. அந்த இடத்துல நிறைய கனி மரங்கள் இருக்கு. So we have a land which we have bought for retreat center in Sendran Palayam. There we have many trees. அதுல வந்து அநேக செடிகளை நட்டு வச்சிருக்கோம், நல்ல கனி மரங்களை நட்டு வச்சிருக்கோம். We have planted many fruit yielding trees there. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் வந்து அங்கிருந்து வந்த கனிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம விற்கிறோம். In some days we will be bringing some fruits over there and we will sell here to our believers. அதை வைத்து அந்த இடத்தை பராமரிக்கிறோம். And with that we will take maintain that land. கடந்த வாரம் அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். Last week I was speaking with father. அப்பா வந்து சில மரங்களை பற்றி சொன்னாங்க, இதெல்லாம் விதைச்சிருக்கோம், வந்திருக்கு, இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்துல நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. So our father told we have planted these kind varieties of trees and in another 3 or 4 years that will bring a great yield. அப்போ பலன் வரணும்னா, கனி வரணும்னா எத்தனையோ வருஷம் தொடர் பிரயாசம் அதற்கு முன்பாக போக வேண்டியது அவசியம். So in order to receive fruit and revenue, there should be a consistent process and continual process that has to go for many years. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு நாள் ஒரு தகப்பன் வந்து தான் பிள்ளைகளை 2 பையன்களை கொண்டு போய்
இந்த கார்ன், இந்த சோளம் இருக்கு பாருங்க, சோளம் உடைய வயல்ல வச்சு அவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாராம். So once a father took his 2 children and he got them working on his cornfield. காலையில் அதிகாலையில் கூட்டு போயிடுவாராம் வேலை செய்யறதுக்கு. So he used to take them very early in the morning to work. பக்கத்து வீட்டுக்காரரு இதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு நெருடல் ஆயிடுச்சு அவருக்கு. So when the neighbor saw it, he was really disturbed because of it. என்ன சார், நிறைய சோளம் விளைச்சல் வரணும்னு சொல்லி பசங்களை காலையில இருந்தே வேலை வாங்குறீங்களான்னு கேட்டாராம் ஒரு முறை. He asked him, "You're working the boys very hard to raise corn." அவர் சொன்னாரா, சோளத்தை நான் அறுவடை செய்யறதுக்கு நான் வேலை செய்ய வைக்கல, என் பையன்களை வளர்க்கறதுக்காக வேலை செய்ய வைக்கிறேன்னு சொன்னாராம். So he said, "Sir, I'm not raising corn, I'm raising sons." பசங்க ஒன்று விளையும் கொள்ளணும், உன் வாழ்க்கையில் நல்ல பலனும் நல்ல விளைச்சலும் வரணும்னா நீ தொடர்ந்து வேலை செய்யணும், அதை நான் சொல்லிக் கொடுக்கறது தான் கூட்டு போறேன்னு சொன்னாராம். So he said, "I want to teach my children that if they want to receive fruit and revenue in their life, they have to work hard continually." இன்னைக்கு அநேகர் விதைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. Today many people show interest in sowing. சிறந்த இடத்துல போய் படிக்க போகணும், So I want to study in the best place. சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், I should get an admission in the best institution. சிறந்த புத்தகங்கள் வாங்கணும், I want to buy best books. சிறந்த எக்யூப்மெண்ட்ஸ், சிறந்த உபகரணங்கள் எனக்கு கையில வேணும். I want all the best equipments in my hand. தப்பு இல்லை, அதெல்லாம் ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. So it is not wrong to start. ஆனா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துட்டு ஒழுங்கா படிக்காம நேரம் எடுத்து வேலை செய்யாம தொடர்ந்து அதில் எந்த இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் சும்மா பேர் மட்டும் நான் இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன், இந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் தம்பட்டு அடிக்கிறதுனால முடிவில் நல்ல ரிசல்ட் வரும்ன்றதுக்கு எந்த நிச்சயம் கிடையாது. So having joined or admitted in a very reputed or a best institution, and if you don't work hard, if you don't study properly, if you don't do any process that is involved, and if at last you say that your result also is bad, then it is of no use at all. ஆகவே தான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசித்தால், That's why Proverbs chapter 6 verses 9 to 11, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று பார்க்கிறோம். How long will you lie there, O sluggard? When will you arise from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to rest, and poverty will come upon you like a robber, and want like an armed man. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்காரு, கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. Here there is a word that is mentioned, folding the hands to rest. கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் தமிழ்ல போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல கை முடக்கி கொண்டு இளைப்பாறட்டும்ன்ற வார்த்தை இருக்கு. In Tamil it says that a little folding of the hands to sleep, whereas in English it means a little folding of the hands to rest. அப்படின்னா அர்த்தம் என்ன? What does it mean? நான் வேலை இருக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க போறேன், நான் இளைப்பாறதுக்கு நான் கையை முடக்குறேன். So it means that I am going to take rest when I am supposed to work hard. இவனுக்கு தூக்கம் வந்ததனால படுக்கல. He did not sleep just because he felt sleepy. இவன் டயர்டா இருக்கறதனால படுக்கல. He did not sleep because he felt tired. அவன் வேலையை விட இளைப்பாறுதல் ரொம்ப விரும்புறான். He chose or he loved rest rather than working. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு இருக்கான். He is sleeping when he is supposed to work. அவனுக்கு எந்த கடின உழைப்புக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவனுக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். So he is not willing to work any hard work and he just want to take rest. ரெஸ்டே எடுத்துட்டு இருந்து ரிவார்ட் கிடைக்கும்னா கிடைக்காதுப்பா. So if you expect reward after taking rest, you will not get it. நல்ல விதையை நீ தெரிந்தெடுத்திருக்கலாம். You might have chosen a right variety of seed. அதை நீ எவ்வளவு வேலை செய்து அதற்காக நீ உன்னுடைய நேரத்தை நீ கொடுக்கிற, but how much you work on it and give your time for it. சிலருடைய பிரச்சனை இதுதான். Some people have the same problem. வெற்றி எடுத்து மிகப்பெரிய பலன் இருக்கவங்கள பார்த்து அப்படியே எரிச்சல் கொள்வாங்க. They will be envious looking at the people who are successful in their life. ஐயோ எப்படி இருக்கான் பாருங்க அவன். See how he is in his life. எப்படி வளர்ந்துட்டான் பாருங்க. See how he has grown up. எப்படி புகழ் பெற்றிருக்கான் பாருங்க. See how he has received name. ஐயோ அவனுக்கு எவ்வளவு பெரிய பேர். See how what a great name he has earned. அப்ப அந்த பேர் சும்மா வரல. He did not receive that name simply. அந்த வருமானம் சும்மா வரல. That revenue did not come simply. அந்த உயர்வு சும்மா வரல. That exaltation did not come simply. அதுக்கு அவன் எத்தனையோ இரவுகள் தூங்காம உட்கார்ந்திருக்கான். He had spent so many sleepless nights for that. எத்தனையோ மணி நேரங்கள் அவன் தன்னுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தி விதைத்தான். So he has sowed, making use of many hours of time in his life. கண்ணீரோடு விதைச்சான்பா. He sowed with tears. இப்ப கம்பீரத்தோட இருக்கிறான். Now he reaps with joy. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வெற்றி பெற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறதை நிறுத்திட்டு நான் எவ்வளவு பிரயாசப்படணும்னு சிந்திச்சா ரொம்ப நல்லா இருக்கும். So we have to stop envying at the people who are successful and we have to think how we can also achieve that success. நீங்கள் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13 லிருந்து 14 வாசித்தால், if you read Proverbs 26 verses 13 and 14, வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான்,
கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான்னு போட்டிருக்கு. It says a lazy person says there's a lion in the road, a lion in the open square. As a door turns on his hinges, so does the lazy person on his bed. அதாவது ஒரு டோர் வந்து ஹிஞ்சில் அப்படியே ஆடிட்டு இருக்கிறது போல ஒரு சோம்பேறி வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஆடிட்டு அதுக்கப்புறமா வருமானம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு ஆரவாரத்தோடு பலன் கிடைக்கும்னா கிடைக்காது. So like how a door turns on his hinges, the lazy person will also be turning around when he is supposed to work, and at the time of harvest when he expects it to receive with joy, he will not get it. விதைத்த விதைகள் சிறந்ததா இருந்தாலும் சிறந்த கண்காணிப்பும் சிறந்த பராமரிப்பும் சிறந்த வேலையும் அது கொடுக்கப்படலைன்னா சிறந்த விதை கூட வீணாக போயிடும். No matter even the selection of seeds might be quality of good quality and right one, but if there is no proper sustenance and maintenance, it will be useless. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் அந்த தோட்டத்திற்கு என்ன பண்ணுவேன்னா நீர் பாய்ச்சி அதற்கு வந்து வேலி அடைத்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அதை நான் காத்துக்கொள்வேன். That's why the Lord says, I will water that field, I will fence it around, and I will keep it that no one can spoil it. பிரியமானவர்களே, நீங்க நல்ல நிலமா இருக்கலாம், நீங்க நல்ல விதைகளை பெற்றிருக்கலாம், ஆனா நீங்க ஒழுங்கா நீர் பாய்ச்சாம ஒழுங்கா வேலி அடிச்சு பாதுகாக்காம நீங்க பிரயாசத்துல கடைசி வரைக்கும் நிலைச்சில்லாம இருப்பீங்களானா உங்க சிறந்த விதையும் சிறந்த நிலமும் வீணாக போயிடும். I tell you, you might have a good land, or it might be a best seeds that you may have, but if you don't water it properly, take care of it and provide the sustenance that is required, then that will be useless even at the end. எங்கேயாவது ஒரு உழவன் வந்து விதையை விதைச்சிட்டு வெக்கேஷனுக்கு போயிடுவாரா? So have you ever come across a farmer who after he is sowing a seed in his field, taking a month of vacation? சொல்லுங்க பாப்போம். விதைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஜாக்கிரதையா இருப்பான். So after sowing, you should be very careful to water it every day. ஒருவேளை அந்த முளை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம், ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. Maybe it may take time for that seed to germinate. கண்ணுக்கே தெரியாது, ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கானே தெரியாது. You may not even feel the difference or see it by your eyes. ஆனா சோர்ந்து போகாம நீர் பாய்ச்சும். But you should water it without growing weary. அது சின்ன செடியா தான வந்திருக்கு, இதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம்னு போய்ட மாட்டான். He will not just ignore it saying it is a small plant that has germinated. இது ஒரு சின்ன ஒரு முளையா வெளிய வந்திருக்கு, இதுக்கெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருப்பா, கனி வரும்போது வரலாம் அப்படினு போவாரா? So will he go ignoring it saying that is a small plant or small twig, let us come after when we receive this fruit. அந்த கொஞ்சத்துல அவன் உண்மையா இருக்கிறான். And he is faithful even that little ones. பின்பு முடிவில் அதிகத்துக்கு அவன் அதிபதியா மாறுறான். And at the end he becomes ruler of the abundance. அந்த சின்ன ஒரு கதிர் கூட ஒரு நெல்லு கூட முளைக்காத போது பச்சை பசேல் வெறும் இலை மட்டும் தான் தெரியும், அதுக்கு அவன் வேலி அடிச்சிட்டு ராத்திரி எல்லாம் பாதுகாத்துட்டு. Even when there is no grain in that, when it is still leafy and very green, he will be fencing it around and watching it all the way. ஒரு பலன் அவன் கண்ணுக்கு வருமானம் கண்ணுக்கு தெரியாட்டி கூட மாடுகள் வந்து மேய்ந்து விடாதபடி அதை வேலி அடிச்சு பாதுகாத்துட்டு இருப்பான். Even when he cannot see any revenue through his eyes, he will fence it around that the cattle may not graze over it. எதுவும் களைகள் வந்து எழும்பிராதபடி ரொம்ப ஜாக்கிரதையா களை எடுத்துட்டு இருப்பான். He will be very careful to remove all the tares that it may not spoil it. ஏங்க ஒரு விதையை விதைச்சிட்டு அந்த நிலத்துல வந்து சாக்கர் விளையாடுவானாங்க, ஃபுட்பால் விளையாடுவானா? So will a person play soccer after sowing a seed in a land? அந்த நிலத்து பக்கத்துல யாரையும் போக விட மாட்டான். He will not let anyone go near that land. ஏன்னா அவனுக்கு தெரியும் சிறந்த நிலம் சிறந்த விதை கூட பராமரிப்பு இல்லாம போயிடுச்சுன்னா எனக்கு எந்த பலனும் கிடைக்காது. Because he knows very well, even if it might be a right seed, the best seed and best land, but if there is no proper maintenance, it will be useless. சம்பளம் எப்ப கிடைக்கும்? When we will receive the revenue? வேலையில சேர்ந்த உடனே சம்பளம் கொடுத்துற மாட்டாங்க. You will not receive that salary once you join a job. அப்பாயின்மெண்ட் லெட்டரை காமிச்சு மாசம் மாசம் சம்பளம் வாங்க முடியாது. You cannot get your income by showing your appointment order. கிடையாது. No. அவங்க கேட்பாங்க, இந்த மாசம் எத்தனை நாள் வந்தப்பா வேலைக்கு? They will ask you, how many days did you attend office this month? எத்தனை மணி நேரம் வேலை செய்து? How many hours did you work? உன்னுடைய வேலை செய்ததனுடைய பலன் என்ன? நீ எவ்வளவு எஃபிஷியன்சி காமிச்ச? And how efficient was your work this month? நீ எத்தனை ஹவர்ஸில் வந்து என்னென்ன பிஸ்னஸஸ் நீ வந்து வாங்கின, எத்தனை நீ வந்து நன்மையானதை பெற்ற? So what are the good businesses that you have got in the work that you done? அதுக்கேற்றபடி தான் சம்பளம். And you will receive that salary according to it. நல்ல ஆரம்பங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So it might be good beginnings, all praise to God. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆரம்பங்களை பராமரிக்கவும் நீர் பாய்ச்சவும் நம்ம சோம்பலா இருக்கவே கூடாது. But we should not be lazy to take care of and good maintain that beginnings which the Lord has given us. நல்லா கவனிங்க. Listen carefully. பலனா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், முதல் நாள் கிடைக்காது. அது ரெண்டுமே எதை பத்தி பேசுதுன்னா கடைசி நாளை பற்றி பேசுது. So it might be fruit or revenue, both will not come at the beginning. It talks about tells that it comes at the end. அதாவது ஞானம் கிடைச்ச உடனே
உடனே எனக்கு வருமானம் கிடைச்சிரும், உடனே எனக்கு கையில் பலன் கிடைச்சிரும்னா அப்படி கிடைக்காதப்பா. So if you expect this fruit and revenue, once you receive wisdom, you will not get it. இல்லை, பலனாக இருந்தாலும் சரி, வருமானம் எதுன்னு சொல்லுதுன்னா இப்போ கிடையாது, அது முடிவில் கடைசியில் தான் உனக்கு பலனும் வருமானமும் வரும். So it might be fruit or revenue, both will come only at the end. அதை ஆரம்பத்தில் நீங்கள் உருவாக்க முடியாது. You cannot make it at the beginning. அதற்கு தொடர் முயற்சியும் விடாத பிரயாசமும் தேவை. So it needs a continual and consistent process. உங்கள்கிட்ட என்ன நற்கிரியை கர்த்தர் துவக்கி இருக்கலாம், It might be any good work which the Lord has started in you. என்ன தாளந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், It might be any talent which the Lord has given to you. அது கிடைச்சிட்டதுனால நீங்க வெற்றி பெற முடியாது. Just because you have received it, you will not be successful. நீங்க அதை ஆரம்பிச்சிட்டதுனால வெற்றி கிடைச்சிராது. Just because you have begun it, it doesn't mean it is successful. அதுல நீங்க எவ்வளவு நாள் தொடர்ந்து போறீங்க, How consistently you are moving in that. எவ்வளவு நாள் நீங்க பிரயாசம் எடுக்கிறீங்க, How continually you are working in that. எவ்வளவு ஜாக்கிரதையா அதை வளர்க்குறீங்க, How carefully you are bringing up. எவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாக்கிறீங்க, How carefully you are maintaining it. அதுல தான் வெற்றி இருக்கு. And that is where your success is. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சோர்ந்து போயிட்டு எனக்கு கனி வரலையே, பலன் வரலையே, வருமானம் வரலையேன்னு உடனே சோர்ந்து போய் பாதியிலேயே அவங்க சோர்ந்து போய் கைவிட்டுருவாங்க. So many people will just give up half the way when they don't find any fruit half the way, and when they don't find it anything. சில பேர் பாதி வெற்றி வந்த உடனே எங்கேயாவது போய் டைவர்ட் ஆயிடுவாங்க. Some people will get diverted when they get some success half the way. கவனிக்காம போயிடுவாங்க. They will not take care of it. அந்த பலன் வர்ற நேரம் வரைக்கும் அவங்க பொறுத்திருக்க மாட்டாங்க. They will not wait or be patient until they get that product. ஞானத்தின் பலனும் வருமானமும் முதல் நாள்ல கிடையாது, நடுவுல கிடையாது, கடைசியில தான் கிடைக்கும். This fruit and revenue of wisdom is not on the first day or the middle day, but at the end. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. முதலாவது ஞானத்திலேயும் உங்களுக்கு பலனும் வருமானம் வரணும். முதலாவது தெரிந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். என் ஞானத்தை நான் எதற்காக எங்கே நான் விதைக்கிறேன், செலவழிக்கிறேன், அதுல முதல்ல கவனம் செலுத்தணும். So in order to have fruit and revenue of wisdom, number one, selection of seeds is very important. ரெண்டாவது, ஞானத்தினால பலனும் விளைச்சலும் வேண்டுமானால், வருமானம் வேண்டுமானா, செலெக்ஷன் மாத்திரம் பார்த்தா சஸ்டெனன்ஸ், அதை எவ்வளோ மெயின்டைன் பண்றேன், அது ரொம்ப முக்கியம். Number two, in order to have fruit and revenue of wisdom, sustenance is very important. எவ்வளவு நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன், How much I support it, அது ரொம்ப முக்கியம். that is very important. கடைசியா மூன்றாவது ஒன்று இருக்குங்க. Number three and the last one, விளைச்சலும், நம்முடைய ஞானத்தினுடைய விளைச்சல் நமக்கு வருமானமாக, பலனாக, கனியாக வெளியே வர வேண்டுமானால் மூன்றாவது பகுதி அதற்காக பாடுபட வேண்டும். Number three, in order to have fruit and revenue of wisdom, we have to suffer. பாடுபட வேண்டும். Suffering. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க. 2 Corinthians chapter 11 verses 2 and 3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். For I am jealous for you with godly jealousy, for I have betrothed you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். But I fear lest somehow, as the serpent deceived Eve by his craftiness, so your minds may be corrupted from the simplicity that is in Christ. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. அவர் தேவனுடைய வசனத்தை விதைச்சாரு. He has sowed the word of God. அவராலே தான் இந்த கொரிந்து சபை கர்த்தருடைய சுவிசேஷத்தை பெற்றது. And only through him this church of Corinth received the gospel of God. ஆனா அவர் கொடுத்துட்டேன், நான் விதைச்சிட்டேன், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப careless-ஆ இல்ல. So he was not careless or casual saying that I have given it, I have sowed it, and I will remain silent. அவர் சொல்றாரு, உங்களை நான் கற்புள்ள கனிகளை நிறுத்துறதுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். He says, I'm very zealous for you to present you as a chaste virgin to Christ. நீங்கள் இதுல இருந்து விலகிடுவீங்களோ, வழியில நீங்க வழி மாறி போயிருவீங்களோன்னு சொல்லி பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. And he says, I'm really fearful or scared that you might be straying away from this path. நல்லா கவனிங்க. Listen carefully. தேவன் தந்த ஞானம் பலனாக, பரிசாக, வருமானமாக முடியணும் அப்படின்னா இந்த விதைப்புக்கும் அறுவடைக்கு நடுவுல பிரயாசம் மாத்திரம் இல்ல, அதோட சேர்ந்து பாடுகளும் இருக்கிறது அப்படின்றது நீங்க மறந்துடக்கூடாது. So in order to have fruit and revenue of wisdom, it is not only this endeavor that is present between the sowing and reaping, but there is also suffering. எந்த ஒரு பலனும் ஒரு விலை கொடுக்காமல், பாடு சகிக்காமல், துன்பத்தை அனுபவிக்காமல் விளைச்சல் வராது. So any endeavor will not bring you fruit and revenue without suffering.
நீங்க விளைய ஆரம்பிச்சிட்டீங்க, வளர ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போராட்டம் வந்துடும். So once you start growing or bringing harvest, then there's a struggle. ஒரு விதையை பாருங்களேன். Look at a seed. அது நீங்க மண்ணுக்குள்ள விதைச்சீங்கன்னா அது மேல முளை விட்டு எழும்பணும்னா எவ்வளோ போராடி தான் மேலே வருது. Once you sow it under the soil, it has to struggle a lot to germinate and come out of that soil. அது தன்னுடைய வேரை கடினமான மண்ணுக்குள்ள ஆழமா அது வந்து வேர் விட வேண்டி இருக்கு. So it has to make its root more deeper and more firmly deeper into the soil. தண்ணீரை தேடி அந்த வேர் போக வேண்டி இருக்கு. These roots has to seek at the water. அந்த வேர் வளரும் போது நடுவுல நிறைய கற்கள்லாம் கூட வரும். ஆனா அதையும் தாண்டிட்டு அது போய் வேரை வந்து உள்ள ஆழமா விட்டுட்டு தேடி போகும். So when the roots start growing, there might be many rocks and stones in between, but still it may have to go more deeper and out of it. அந்த வேர் விடுற பாதையை பார்த்தீங்கன்னா அதுல வெளிச்சம் இருக்காது, காத்து இருக்காது. So when you look at the path of this root, there will not be any air or light. அதை தாண்டி வெளிச்சமும் இல்லாவிட்டாலும் காற்றும் இல்லாவிட்டாலும் அந்த வேர் வந்து சோர்ந்து போகாம அத்தனை பிரச்சனைகள் பாடுகளை தாண்டி அது ஆழமா வேர் விட்டு போயிட்டே இருக்கும். But even when there is no air or light, it just goes beyond that, against it, breaking down all the obstacles and making it firm. அத்தனை பிரச்சனைகள் அதை தாண்டி போய் அது நல்ல வேர் விட்டு அஸ்திபாரம் போட்டுருச்சுன்னா அதுக்கப்புறமா மேலே வர்ற மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து நல்ல கனி கொடுக்கும். As it overcomes and leaps against all those problems and struggles and makes a firm foundation, then the tree that grows out will be very firm. அந்த வேர் மாத்திரம் என்னங்க, நான் வந்து விதைச்சாங்க எல்லாம் என்ன வரவேற்பாங்கன்னு பார்த்தா ஒரே பிரச்சனையாக இருக்குது, காற்றே இல்லை, வெளிச்சமே இல்லை, எனக்கு வந்து பேர் என்ன ஒரே கல்லாக இருக்குது, என்னால் வளர முடியாதுங்க, நான்லாம் வளர்ற மாதிரி இல்லைன்னு சொன்னால் பட்டு போயிடும் அது. So if the root says that, see, they have sowed me, but I don't find it very comfortable for me to grow up here, they are full of rocks, no air, no light, no one is appreciating me or welcoming me, and if it says I cannot grow more, then that will be totally withered. ஏங்க ஆரம்பம் அப்படிதாங்க இருக்கும். Beginning will be so. ஆரம்பம் எந்த ஆரம்பமா நீங்க வச்சுக்கிடுங்க, அது வேலையா இருக்கலாம், அது வந்து வியாபாரமாக இருக்கலாம், என் ஊழியமாக கூட இருக்கலாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து கைத்தட்டலையும் பாராட்டையும் அங்கீகரிப்பையும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. So consider it might be any work or business or even ministry. At the beginning, when you expect all the applause and appreciation, you will be disappointed. கனி கொடுக்கிற வருமானம் பெறுகிற எந்த மனுஷனை நீங்கள் பாருங்க. Consider any person who brings fruit and revenue. தேவனுக்காக பிரகாசிக்கிற எந்த ஊழியத்தினுடைய சரித்திரத்தை போய் வாசித்து பாருங்க. Read the history of any ministry or service who is shown for God. எங்க குறை சொல்றவன் யார் வேணா பேசலாங்க, கிரிட்டிசைஸ் பண்றது யார் வேணா பண்ணலாம், எரிச்சல் யார் வேணா படலாம். See, this criticizing, finding faults or being jealousy, anyone can be so. ஆனா அதுக்கு பின்னால போய் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனோ அந்த ஊழியனோ அந்த வியாபாரியோ அவன் பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். But when you go behind and read it, this endeavors, the suffering, the struggle that a person or a businessman or a pastor went through is really hard. அந்த நேரம் இந்த கிரிட்டிக் யாரும் அங்கே இருக்க மாட்டான், அதெல்லாம் பற்றி பேச மாட்டான். So at that time no one will speak about this critics. அதை பார்த்து யாரும் எரிச்சல் அடைய மாட்டான். No one will envying that. நான் சொல்லுவேன் ஆரம்பம் வந்து சஃபரிங் தான். So this beginning is always a suffering. நீங்கள் ஆரம்பத்தில் பாடுக்கும் உபத்திரவத்துக்கும் கஷ்டத்துக்கும் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க, இன்றைக்கு நீங்கள் அழுதா நாளைக்கு சிரிச்சிருவீங்க. So if you just give yourself or commit yourself for the suffering, the struggle at the beginning, then if you cry today, you will laugh tomorrow. எங்க கனி வரும்போது தாங்க நிறைய போராட்டம் வரும். So only when you have fruits, there will be more struggle. ஏதாவது பறவைகள் வந்து ஒரு கனியுமே பலனுமே இல்லாத ஒரு வயல் நிலத்துல போய் மேயறத பார்த்திருக்கீங்களா? Have you seen any birds going and eating in a very dry land where there is no fruit at all? கிடையாது. எங்கெல்லாம் போய் பறவைகள் கூடுதுன்னு பாருங்க, எங்க விளைச்சல் ஜாஸ்தி இருக்கு அங்கதான் அதிக பறவைகள் இருக்கும். So where there is more harvest, only there you can find these birds. அதனால தான் அந்த காக்காவெல்லாம் விரட்டுறதுக்கு ஒரு வச்சிருப்பான் பாருங்க, பொம்மை ஒன்று வச்சிருப்பான் பாருங்க. எதுக்கு வைக்கிறான்னா அவனுக்கு தெரியும் இங்க விளைச்சல் வருதுன்னா தேவையில்லாத பறவைகள்லாம் வரும், பிரச்சனைகள் எழும்புன்னு அவனுக்கு தெரியும். That's why they have that scarecrow or something. Scarecrow வச்சிருப்பாங்க in the fields to just chase those birds. அங்கதாங்க உங்களுக்கு பிரச்சனை. So that is where you have problem. எங்க பிரச்சனை பாருங்க, உதாரணமா நரிகள் வருது. எந்த நரி எந்த திராட்சை தோட்டத்துக்கு வரும்? கனியே இல்லாத திராட்சை தோட்டத்துக்கு நரி வருமா? So consider these fox are visiting vineyards. Will they come to vineyard where there is no fruit? வருமா? வராது. They will not.
ஒரு நிலத்துல எந்த புல்லு எந்த பூண்டும் இல்லை, எந்த விளைச்சலுமே இல்லைன்னா அங்க மாடு வந்து மேய வருமா? So if there is no grass or anything to eat, can a cattle or any cow come and graze there? நீங்க வளர ஆரம்பிச்சிங்கனாலே, விதைச்சு பலன் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், எத்தனையோ இடர்கள் வரதாங்க செய்யும். So when you have started to grow and bring your harvest, there will be challenges, hardships, trials, difficulties, suffering always. நீங்கள் எதிர்நீச்சல் போடாம நீங்க முடிவில் பலனையும் வருமானத்தையும் வாங்கவே முடியாது. So without beating the waves, you cannot expect this revenue and fruit. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறவே மாறாது. Everything will not be favorable for you. ஆனா நீங்க தொடர்ந்து பிரயாசப்படணும். But you have to continually endeavor. ஞானத்தின் வருமானமும் பலனும் யார் பிரயாசப்பட்டு பாடுபடுறாங்களோ அவர்களுக்கு கிடைக்கும். So this fruit and revenue of wisdom will come to people who endeavor and suffer. இந்த பாடுகளையும் பிரயாசத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நான் வந்து வெற்றி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே முடிவில் பலனையும் அவங்க வந்து வருமானத்தையும் பெறவே முடியாது. So people who want to bypass the suffering and these challenges and hardships, they cannot receive these fruits and revenue at the revenue. ஒரு நல்ல சம்பவம் என்று சொல்லுவாங்க. They will say a good incident. ஒரு முறை ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தோட்டத்தில் வந்து ஒரு அந்த பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை அதனுடைய அந்த கூடை வந்து பார்த்தானா. So once a person found a cocoon of a butterfly. அது ரொம்ப நாள் கவனிச்சுட்டே இருந்தான், அது எப்படி வளருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். So he was watching continuously as how it is growing. அப்போ அந்த பட்டாம்பூச்சியினுடைய அந்த கூட்டில் அந்த குக்கூன் இருக்கும் பாருங்க, சிலந்தி பூச்சி அந்த இது ஒரு கூடு இருக்கும் பாருங்க, அந்த கூட்டுல இருந்து உள்ள இருந்து அந்த புழு வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சான். So he found that caterpillar was struggling to come out of the cocoon from out of it. ஐயோ இந்த புழு இவ்வளோ கஷ்டப்படுதே, நம்ம ரொம்ப பார்த்து பரிதாபப்பட்டான். So he thought he felt pity that it was struggling so much to come out of it. அது தான் உடம்ப வந்து சின்ன ஓட்டையில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப பாடுபட்டுச்சு. So it struggled a lot to force its body through that small hole. அவன் நினைச்சானா சரி நம்ம வந்து ஏதாவது சின்ன உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு So he thought to help it a bit. உள்ள போய் ஒரு சின்ன பிளேட் எடுத்துட்டு வந்து அந்த ஓப்பனிங் இருக்கு பாருங்க, லைட்டா ஓபன் பண்ணி விட்டானா கொஞ்சம் ஈஸியா வெளியே வரட்டும்னு. So he just brought a blade and made a small opening along that opening. அப்போ அந்த ஓபன் பண்ண உடனே உள்ள இருக்க புழு இருக்கு பாருங்க, அந்த கம்பளி பூச்சி அது வேகமா வெளியே வந்து அந்த இலை மேல வந்துருச்சான். So once he opened it, that caterpillar immediately came out and fell out. கொஞ்ச நேரத்துல அது வந்து இவன் எதிர்பார்த்தானா அது மேல வந்து பட்டாம்பூச்சியா பறக்கும்னு எதிர்பார்த்தானா. So he expected after a while that it will fly like a butterfly. ஆனா பார்த்தா அந்த புழு வந்து அப்படியே அந்த வெயில்ல துடிச்சு அப்படியே இறந்து போச்சான். But he found that it really suffered a lot in that sunlight and it died. அது அப்படியே அது வந்து அந்த 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 புழு வந்து இவன்ட்ட பேசிச்சான். So that worm spoke with him. அட முட்டாளே, என் வாழ்க்கையே கெடுத்து போட்டே நீனு. He said, you fool, you have spoiled my life. இந்த பாடு வழியா நான் வெளியே வரும்போது தான் அந்த பிரச்சனையும் அந்த இடர்பாடு தான் என் வாழ்க்கையில வந்து அழகான சிறகுகளை எனக்குள்ள உண்டாக்கும். அந்த ப்ராசஸையே நீ பைபாஸ் பண்ணிட்டியேன்னு சொல்லி அது அழுதுச்சான். So it cried saying, only when I come through this struggle and come out of this with such a kind of struggle, only then I can emerge as a beautiful butterfly with wings, but you have spoiled everything. நீ அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஈஸியாக்கி விட்டு என் வாழ்க்கை வளராதபடி என்னை கெடுத்து போட்டியேன்னு சொல்லி அழுதுச்சான். It cried, out of your haste you wanted to make my life easy, but you have totally spoiled it now. எந்த வைரமோ எந்த முத்தும் கடினமான சுரசுரப்பான பாலிஷிங் இல்லாம சிறந்த முத்தா வெளியே வராதுங்க. See, any gem cannot be polished without friction. எந்த மனுஷனும் பாடு இல்லாம உபத்திரம் இல்லாம சிறந்தவனா வெளியே வர முடியாதுங்க. Also no man can be perfected without trials and suffering. நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடர்பாடுகளுக்கு நீங்க இடம் கொடுங்க. I tell you, give room for all these sufferings in your life. விதை முளைத்து கனியாக வர வேண்டுமானால் பாடுகள் இருக்கும். So if this seed ought to germinate and come out as a fruit, there should be suffering. போராட்டங்கள் வரும். There will be suffering and hardships. சிந்தனை சிதறல்கள் வரும். There will be distraction of your thoughts. அத பார்த்து நீங்க ஓட கூடாது. You should not run அத பைபாஸ் பண்ணி அவாய்ட் பண்ண கூடாது. You should not bypass or avoid it. அதை எதிர்த்து நின்று அது எல்லாத்தையும் நீங்க சகிச்சு போராடி ஜெயம் பெறணும். So you have to stand against it, oppose, and you have to strive with it and then win. அப்போ முடிவுல பெரிய பலனும் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். And only at the end you will have a great fruit and revenue. ஞானமுள்ளவன் யார் தெரியுமா? Who is a wise man? நல்ல விதைகளை தெரிந்தெடுத்து விதைக்கிறான். He will select good seeds. எதை நான் படிக்கணும், எதை நான் யோசிக்கணும், எதில் நான் முதலீடு செய்யணும், எப்படி என் நேரத்தை செலவழிக்கணும், யாரோட பழகணும், எல்லாத்தையும் ஆரம்பத்திலே ரொம்ப நிதானித்து அவன் சரியான ஆரம்பங்களை தான் லைஃப்ல வைக்கிறான். So he will make the right beginnings at his life as watch to read, watch
how to spend his time, whom to acquaint with. செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Selection is very important. செலெக்ஷனோட நிறுத்திடக்கூடாது. You should not stop with selection alone. செலெக்ஷனுக்கு அப்புறமா சஸ்டெனன்ஸ் வரணும். அந்த ஆரம்பித்த நல்ல ஆரம்பங்களை தொடர்ந்து முன்னேற்றி தொடர்ந்து அதில் நீங்கள் பிரயாசப்படுறதுக்கு நீங்கள் கருத்தாக நீங்கள் வேலை செய்யணும். Number 2, it's sustenance, where you have to continue to maintain this continual and consistent process. நீங்கள் அந்த சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் பத்தாது. So just watering alone is not enough. அதோட சேர்த்து சில பாடுகளும் வரும். But there will also come sufferings along with that. அதில் பிரச்சனைகள் வரும். There will have problems. போராட்டங்கள் வரும். You will have struggles. சத்துருக்கள் வருவாங்க. You will have enemies coming. எதிர்ப்புகள் வரும். You will have oppositions. நிந்தைகள் அவமானங்கள் வரும். You will have shame and reproach. ஆனால் ஒரு ஞானி என்ன செய்யறான்னா தேவ ஞானத்தை பெற்று அவைகளோடு போராடி அவன் ஜெயிக்கிறான். But a wise man with the wisdom of God, he will just oppose and he will conquer it. போராட்டம் இல்லாமல் ஜெயம் இல்லை. There is no victory without a struggle. நீங்கள் யுத்தம் இல்லாம உங்களுக்கு வெற்றிகள் கிடையாது. There is no victory without battles. ஆண்டவரே இந்த போராட்டங்களையும் தாண்டி என் முடிவு நல்ல பலனாக நல்ல வருமானமா மாற இந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. You have to ask, Lord, give me wisdom that I may yield good fruit and revenue, overcoming all the sufferings, Lord. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious and merciful Father, இந்த நாளுக்காக நன்றி. we thank you for the day. ஆம், ஞானத்தை நாங்கள் தேடும் பொழுது அது பொன்னை பார்க்கிலும் பலனையும் சுத்த வெள்ளியை பார்க்கிலும் சிறந்த வருமானத்தையும் எங்களுக்கு தருகிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். Lord, we read that when we seek wisdom, that yields us fruit which is more better than gold, and also revenue which is better than silver, Lord. ஆண்டவரே, Lord, இந்த ஞானம் எங்களுக்கு நல்ல கனிகளையும் நல்ல வருமானத்தையும் தர வேண்டுமானால் எப்படி நாங்கள் சரியானவற்றை ஞானத்தை கொண்டு நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும், எப்படி அவைகளை நாங்கள் பராமரிக்க வேண்டும், எப்படி பாடுகளையும் சகித்து முன்னேற வேண்டும் என்று எங்களுக்கு நீர் போதித்த சத்தியங்களுக்காய் நன்றி. Lord, thank you for, Lord, teaching the lessons as we, in order to have fruits and revenue of wisdom, how we are supposed to select, how we have to provide sustenance, and how we have to suffer the hardships, Lord. ஆண்டவரே, சத்தியங்களை கேட்ட நாங்கள் அதில் நிலைத்திருந்து கனி கொடுக்க என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் மிகுந்த பலனையும் வருமானத்தையும் தேவ ஞானத்தினால் அவள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, அவள் வேலையிலே, அவள் ஊழியத்திலே பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதியும். Lord, give us grace that we may give and yield more fruit and revenue of wisdom in our personal life, in our ministries, in our works, in our business, and everything, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you. May God be with you. ஆமென்.